வணக்கம். ஊரை விட்டு ஊரை வந்தோமா, வேலை செஞ்சோமா, சம்பளம் வாங்கணுமா, ஒழுங்காக கிருமமாக போய் குடும்பம் நடத்தணும். அதுவும் மனைவி பிள்ளைகளாம் விட்டுட்டு சென்னைக்கு வர்றார். யார்? சிவபிரகாசம். இந்த சிவபிரகாசம் கள்ளக்குறிச்சி மாவட்டம், சொந்த ஊர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதலூர் இளராம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் இவர். இங்கேருந்து சென்னைக்கு வர்றார். இவர் கட்டிட தொழிலாளி. சென்னைக்கு கொளத்தூரில் வேலை செய்கிறார். கொளத்தூரில் வேலை செய்யும்போது அங்கே ஒரு சிலுமிசம் பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா, 26 வயசு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டார். இவருக்கு மனைவி 2 பிள்ளைங்க எல்லாம் கள்ளக்குறிச்சியில் இருக்குது. இவரை நம்பி அந்த குடும்பம் அங்கே இருக்குது. தலைவனுக்கு மேஸ்திரி வேலை பார்த்துக்கின்னு சித்தாளை கரெக்ட் பண்ணிட்டான். கரெக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் செலவு பண்ணுறான். அவ்வளோ நல்லா கறகுறா. தலைவங்கிட்ட காசு ஃபுல்லாக கறகுறா. இவங்க 2 பேரும் காதலர்களா, அன்ன பறவைகளாக சுற்றி வராங்க. சரி, பார்க்குறாரு சிவபிரகாசம், என்னடா இது, எவ்வளோ தான் நம்ம இந்த மாதிரி சுற்றின்னு வர்றது, நம்ம வீட்டுக்கு கூட்டு போடுவோம் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு வீடு பார்க்குறாரு. எங்கே தனியாக வீடு பார்க்குறாருன்னா, நம்ம கொளத்தூர் பக்கத்துலேயே ரெட்டேரி பகுதியில் திருவள்ளுவர் நகர் 3வது தெருவில் ஒரு வீடை பார்த்து இந்த பச்சை கிளியை அங்கே கொடுத்தனம் வச்சிட்டார். கொடுத்தனம் வச்சுட்டு பொண்டாட்டி புருஷனை இவங்க ஜாலியாக வாழ்க்கை நடத்தினுக்கிறாங்க. வேலைக்கு போகிறாங்க, வராங்க, வீட்டில் இருக்கிறாங்க. இதே போல் வாழ்க்கை போய்க்கினே இருக்குது. அங்கே பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பணம் அனுப்புகிறாரா இல்லையா யாருக்கும் தெரியாது. தலைவன் போதை பற்றி புலருது. எப்போவும் கொஞ்சம் மது அருந்துவார் போல இருக்குது. எப்போவும் நான் டெய்லி இப்படி மது அருந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கார். பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுறார். பச்சை கிளிக்கிட்ட. நேரம் இருந்தாலும் சொந்த பொண்டாட்டியாக இருந்தால் சண்டை போடுவா, புருஷனை பற்றி தெரியும், ஒழிஞ்சு போன்னு விடுவா, ஏதோ ஒன்று செய்வா. இப்போ சொந்த பொண்டாட்டியே இப்போ ஆட்சி காலி பண்ணிடுறாங்க, சோறு தண்ணி கொடுக்கறதில்ல, வீட்டை விட்டு தொட்டிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒண்டை வந்த பிடாரி இது பச்சை கிளி. இது என்ன பண்ணோம், சரி கம்முன்னு இருக்குது, பார்த்துன்னு இருக்குது. இதுதான் ஏறிடுச்ச மேலே, தலைக்கு மேலே ஏறிடுச்ச. அரக்கன், டாஸ்மாக் என்கின்ற அரக்கன் உள்ளே ஏறிட்டோன்னு என்ன பண்ண முடியும் நீங்கள்? இவர் ரோட்டில் உட்காந்து வீட்டு வாசலில் உட்காந்து போகிறோம் வரோன்னா சண்டைக்கு எழுதுறார். சண்டைக்கு விட்டு ஒரே பிரச்சனை. சரி ஒழிஞ்சு போகுது, அதாவது பரவாயில்ல விட்டுட்டு பார்த்தா இவங்க வீட்டு எதிர் வீட்டில் ஒருத்தன் துணி துவைச்சுன்னுக்கிறான். அவன் யாருன்னா, அவன் பேர் திப்பு சுல்தான். அவன் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பையன். அங்கே சென்னையிலேருந்து வேலைக்கு வந்துருக்கிறான், வேலை செய்கிறான். வேலை செஞ்சுட்டு இந்த வீட்டில் துணி துவைச்சிருந்தான். அவங்ககிட்ட போய், யார் நீ, எங்கேருந்து வந்த, ஆச்சா போச்சா, அவங்ககிட்ட போய் தகராறு பண்ணி ஒரே பிரச்சனை பண்ணி, எப்படி நீங்கள் இருக்கலாம் அப்படி இப்படின்னு. அவன் என்ன பண்ணான், திப்பு சுல்தான் சிவபிரகாச 2 போட்டு ஆள் கதையை முடிச்சிட்டான். எப்படி ஆள் கதையை முடிஞ்சு போச்சு. சிவபிரகாசம் சிவலோகபதி போய் சேர்ந்துட்டார். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வராங்க. ராஜமங்கலம் போலீஸு வருது. ராஜமங்கலம் போலீஸு இன்ஸ்பெக்டர் மூர்த்தி, அவர் பாடி எடுக்கிறாரு. பாடி எடுத்து வழக்கம் போல் அவங்களுடைய வேலை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புகிறாங்க. திரும்பி பார்த்தா வீட்டில் பச்சை கிளியை காணும், பறந்து போயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு, இருக்கிறதெல்லாம் சுருட்டின்னு போயிடுச்சு. தலைவன் சிவபிரகாசம் கதை முடிஞ்சுதா? திப்பு சுல்தான்ல இவரை விசாரித்து இவரை புழல் கோட்டைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சுல்தான்ல நல்லா கோட்டைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வேலை செய்கிறதுக்காக நம்ம சென்னைக்கு வரோம், வெளியூருக்கு வரோம். தன்னுடைய குடும்பம் கண்ணு முன்னால் போகாத. அப்போது இவங்க டெய்லி குடிக்கிறாங்க, இன்னொரு மனைவியை வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த கட்டிட தொழிலாளர் நல்ல சம்பளம் போடுறது. அப்போது
நம்மளால் ஒரு மனைவி வச்சுன்னே ஒரு குடும்பத்தை நடத்த முடியலங்க. பாருங்க, 2 குடும்பம் வச்சுக்கின்னு சரக்கம் போட்டுக்கின்னு மதுவாக இருந்துக்கின்னு சல்லாபமாக இருக்கிறாங்க. ஆனால் எப்படி அப்போ? நம்மக்கிட்ட தாங்க பணம் இல்லை, மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது. இப்போ இவன் நினச்சிருந்தா அப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பானா? அந்த பொண்ணை வச்சுருந்துருப்பானா? இந்த குடும்பம் நடுரோட்டுக்கு வந்திருக்குமா? இந்த நாதாரிங்களுக்கு கையில் பணம் இருக்கிற திமிரு, போதை, எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ உயிர் போச்சா? பொண்டாட்டியாக இருந்தால் அழுதுருப்பா, பச்சை கிளி பறந்து போயிடுச்சு. இந்த மாதிரியான சிவப்பிரகாசம் போன்றவர்களுக்கு நான் சொல்லிக்கிற அறிவுரை தான், உஷாராக இருந்துக்கங்க. புரியுதுங்களா? நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும். புரியுதா? நம்ம எடுக்கிற முடிவு ஒவ்வொரு மனைவியும் எடுத்துட்டாங்கன்னா கதை கந்தல் ஆகிப்போடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.